தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்ற முதலமைச்சர் முதன்முறையாக கல்லணையில் தண்ணீரை திறந்து வைத்தார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். களத்தில் இருக்கீங்க, உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தஞ்சை அருகே டெல்டா மாவட்டங்களில் குறுவை பாசனத்துக்காக கல்லணையிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் 5,23,000 ஏக்கர் வரை பாசன வசதி பெறும். தமிழகத்தில் நெற்களஞ்சியமாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை விளங்கி வருகிறது. இந்த ஆண்டு குறுவை, சம்பா, தாளடி என 3 போகம் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக மேட்டூர் அணையிலிருந்து வழக்கம் போல ஜூன் 12ஆம் தேதி என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். திறக்கப்பட்ட நீரானது திருச்சி முக்கொம்பு வழியாக கல்லணை வந்தடைந்தது. கல்லணையிலிருந்து தஞ்சைக்கு 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் முறையாக காவிரி ஆற்று பாலத்தில் அமைக்கப்பட்ட பெத்தனை அழுத்தி முதல் கட்டமாக காவேரியில் 1000 கனடியும், வெண்ணாறு ஆற்றில் 1000 கனடியும், கல்லணை கால்வாயில் 500 கனடியும், கொள்ளிட ஆற்றில் 200 கனடியும், கல்லணையிலிருந்து வினாடிக்கு 2700 கனடி வீதம் தண்ணீர் திறந்து வைக்க நெல்மணிகளையும் பூக்களையும் தூவியுள்ளார். மேலும் நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பெருமக்கள் துரைமுருகன், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, TRP ராஜா, ரகுபதி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 8 மாவட்ட கலெக்டர்கள், நிர்வாகத்துறை அதிகாரிகள், விவசாயிகள் என கலந்து கொண்டனர். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து இந்த ஆண்டு 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் திறப்பை குறித்து விவசாய கூறுகையில், பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு டெல்டா வாசிகள் மிகவும் வரவேற்பு மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளன. மேலும் தண்ணீர் திறக்கப்பட்டதை விடுத்து தொடர்ந்து விவசாயிகள் கடன் வாங்குவதற்கு போல் சிபில் ஸ்கோர் பரபரப்புவதை கைவிட்டு நிபந்தனைக்கு உரியாக அனைத்து விவசாயிகளும் கடன் வழங்க வேண்டும். குறுவை தொகுப்பு திட்டம் இயந்திர நடவு விவசாயிகள் மட்டும் வழங்கப்படுகிறது. எனவே அந்த நடைமுறையை ரத்து செய்து அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு திட்டமும் வழங்க வேண்டும். தற்போது விதை நெல் விலை வந்துள்ளதால் எனவே அதை கட்டுப்படுத்தி கூட்டுறவு சங்கம் மூலம் விவசாயிகளுக்கு தட்டுப்பாடு இன்றி விதை நெல்லும் வழங்க வேண்டும் என பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நெல் ரகங்களும் கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்ட வருகின்றனர். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கிளை வாய்க்கால்களும் தூர்பாட வேண்டும். அடிப்படை கிளை வாய்க்கால் என தூர்பாட வேண்டும் என விளைநிலங்களும் தண்ணீர் தடையின்றி விவசாயிகள் வரவேற்கின்றனர். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.